ஒரு மூவி டவுன்லோட் வெப்சைட் தொடங்குறதுக்கு 4 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு எல்லா மூவியும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் தேவை. ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தேவை. அடுத்தது நல்ல ஒரு செக்யூரிட்டி தேவை. அடுத்தது ஒரு நல்ல ஏர்னிங் தேவை. இந்த 4 விஷயத்தை நான் எப்படி பண்ணேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மூவி வெப்சைட்டை தொடங்குறதுக்கு நல்ல ஒரு ஹோஸ்டிங், ஒரு ஸ்டோரேஜ் தேவைன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு இந்தியன் சர்வராக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுறதும் டவுன்லோட் பண்ணுறதும் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதே போல் பேமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்மளுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தேடி பார்த்ததுக்கு நான் ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சேன். ஸோ அது ப்ரைவேசி காரணமாக அந்த வெப்சைட்டை வந்து அந்த கம்பெனி வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ அந்த ஒரு வருஷமாக நான் அந்த கம்பெனியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாவே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரம் சால்வ் பண்ணுறாங்க. என்னுடைய அப்லோட் ஸ்பீடும் என்னோட டவுன்லோட் ஸ்பீடும் ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரேஜ் வாங்குறதுக்கு அந்த கம்பெனிக்கு நான் பே பண்ணது வந்து 10,000 நான் வந்து பே பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு. ஸோ எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா 1 TB கொடுத்தாங்க. அதாவது 1000 GB வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. நான் அதில் 1000 மூவிஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு நான் மறுபடியும் நான் பேமெண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 1000 மூவிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இது ரொம்பவே போதுமான ஒரு ஸ்டோரேஜாக இருந்துச்சு. ரெண்டாவது, வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வெப்சைட் வந்து தானாகவே நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோஸ்டிங் தேவை. அதாவது எப்படி நம்ம மூவிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வாங்கணுமோ அதே மாதிரி மூவி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை. அது வந்து எனக்கு ஒரு 5000 ரூபா ஆச்சு. மூணாவது, செக்யூரிட்டி தேவைன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கிற மூவிஸை யாராவது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அவங்க வெப்சைட்டில் போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நம்ம வெப்சைட்டில் மட்டும்தான் அந்த மூவி வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லைனா மற்ற யார் வேணாலும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வந்துவாங்க. அவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி தேவை. நம்மளோட வெப்சைட்டில் மட்டும்தான் அந்த மூவி டவுன்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு கோடை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் எந்த மூவியாக இருந்தாலும் என்னோடய வெப்சைட்டில் மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. அடுத்தது, நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு இந்த மூவி அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை மூவி வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்லோட் பண்ணுற டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு 1/2 hour மட்டும்தான் தேவைப்படுது. அதாவது வெள்ளிக்கிழமையும் இல்லாட்டி வியாழக்கிழமை இந்த 2 நாளில் இல்லாட்டி சனிக்கிழமை இந்த 2 நாளில் வந்து எனக்கு 1/2 hour மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மூவி அப்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour, 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 hour மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கே எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் 2 ஆட் நெட்வொர்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது 2 கம்பெனி பேமெண்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஒன்று வந்து கூகுள் ஆட்ஸு, உங்களுக்கு தெரியும் யூடியூப்பு மற்ற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கூகுள் விளம்பரம் தான் வரும். அதே போல் கூகுள் விளம்பரத்தை தாண்டி அதை விட அதிகமாக பே பண்ணுற ஒரு நெட்வொர்க் வந்து ஒன்று இருக்குது. அதையும் வந்து நான் என்னுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து 2 ஆட் நெட்வொர்க்குமே எனக்கு வந்து பேமெண்ட் வர மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு வாரத்துக்கே எனக்கு வந்து ஒரு ஆடுலேருந்து $30, அடுத்த ஆட் நெட்வொர்க்லேருந்து $30, அந்த ஒரு வாரத்துக்கு மட்டுமே எனக்கு வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஆனால் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு வாரத்துக்கே 1/2 hour மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஜஸ்ட்டு மூவி அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்னோடய டைம் வந்து அதில் கொடுத்துருந்தேன். இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் டெய்லியும் வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும்னு சொல்லி டெய்லி வீடியோ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. வெப்சைட்டை பொறுத்த வரையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நான் 1/2 hour மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் யூடியூப்பில் வந்து 1000 வியூஸ்க்கு வந்து ஒரு 50 ரூபா தராங்க அப்படின்னா வெப்சைட்டை பொறுத்த வரையும் 1000 வியூஸ்க்கு வந்து 100 ரூபா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மடங்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாகவே தருவாங்க. ஸோ அதனால தான் நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வெப்சைட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதே போல் டெய்லி நான் வீடியோ கிரியேட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், ஷூட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு வாரத்தில் 1/2 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். என்னோடய ஏர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படி மூவி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதில் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கும் இது மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி இதை மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய ஜிமெயிலில் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த முழு விவரம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.